அழகான ஒரு அடர்ந்த காட்டில் சிம்பா என்ற ஒரு சின்ன சிங்கக்குட்டி தனது தாயுடன் வாழ்ந்தது. மற்ற குட்டிகளைப் போல இல்லாமல் சிம்பா எப்போதும் கேள்விகள் கேட்கும் புத்திசாலி. பறவைகள் ஏன் பாடுகிறன, நதி எப்படி ஓடுகிறது, சூரியன் எங்கே மறைகிறது என்பதை கவனிக்கவும் அறியவும் விரும்பினான். ஒரு காலை பனிமுத்துக்கள் இலைகளில் திகழ்ந்தபோது சிம்பா தனியாக சுரண்டி சுரண்டி காட்டிற்குள் சென்றுவிட்டான். அங்கே ஒரு குறும்புக் குரங்கு அவனை கிளைகளுக்கிடையே தாவுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தது. பின்னர் ஒரு புத்திசாலி ஆமை அவனிடம் காட்டின் பழைய கதைகளைச் சொன்னது. சூரியன் மறையத் தொடங்கியதும் சிம்பா தன்னை வழி தவறியிருப்பதை உணர்ந்தான். திகைக்காமல் ஆமை கூறிய அறிவுரையை நினைவுகூர்ந்தான். தவறிந்தால் நதியைப் பின்தொடரு, அது உன்னை வீட்டிற்கு கொண்டு செல்லும். அப்படி நதியைப் பின்தொடர்ந்த சிம்பா சில நேரத்திற்குப் பிறகு தனது அறிந்த மரங்களையும் தாயையும் பார்த்தான். தாய் பெரும் மகிழ்ச்சியுடன் அவனை அணைத்துக் கொண்டாள். அந்த நாள் முதல் சிம்பா இன்னும் காட்டை ஆராய்ந்தான், ஆனால் எப்போதும் கவனத்துடன்.